இந்த அண்ணாமலை கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே இருந்துட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேசினவங்கலாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் டகால்னு காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்னா மாற்றுவாங்களே. அதான் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் என்னென்னலாம் அண்ணாமலை மேலே புழுதிவாதி தூத்திட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலையை நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு அவருக்கு இன்னும் முன்கள பணியாளர் மாதிரி வந்து நிற்கிறது இல்லையாமல் நம்ம பார்க்குறோம். இந்த தடவை நயினார் அவர்கள் வந்த பிறகு சரி ரைட்டு, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த பழக்கத்தை மாற்றணும். தலைவருக்கு மட்டும்தான் அந்த 3 வருஷம்ன்றது, நிர்வாகிகளை அப்படியே கண்டினியூ பண்ண விடுங்க. அன்லஸ் அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க, இல்லை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பண்ணலை அப்படின்னும் போது மட்டும் மாற்றுங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு தலைவர் வந்த உடனே டகாலும் எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஐபிஎல்ல புதுசாக ஒரு கேப்டன் வந்த உடனே அவர் எல்லா பிளேயரும் மாற்றிடுவாரா? கேப்டன் தானே மாறுறாரு. இல்லை எனக்கு புதுசாக 11 பிளேயரை கொடுங்க அப்படின்னு சொன்னால் உருப்பிடுமா அந்த டீமு? இதை புரிஞ்சுக்க வேணாமா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும்? இப்போ பூரா பேர் அப்படி தப்பாக இருந்ததுன்னா மாற்றி தானே ஆகணும். இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு மறுபடியும் கிரிக்கெட்டு தான் வந்தான, வேறு வழி இல்லை நண்பர்களே. ஒரு செட் 11 பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கேப்டன் வந்தாலும் அதே செட்டோட தான் போவார். எதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு. அப்போது 24 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் வாங்கி கொடுத்த டீம் தானே, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் மாற்றுறீங்க? அப்போ அது தப்பு தான். இப்போ ஆரம்பத்திலே தப்பு இருக்குது, அதுதான் தப்பு. ஸோ அந்த தப்பை இப்போ சரி பண்ணணும்னு சொல்கிறேன் நான்.